பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி ஃப்ரைடு இட்லி, முருங்கைக்கீரை பொடி வச்சு ஃப்ரைடு இட்லி செஞ்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம கொண்டு போவோம். இப்படி ஃப்ரை பண்ணி கொண்டு போனோம்னாக்கா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரவை மாவு ரெடி ஆகிடுச்சு. அரிசி இல்லாமல் வெறும் ரவையும் அவலும் உளுந்தும் சேர்த்து அரைச்ச மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸு தேங்காய் விட்டுக்கிறேன். எதுனா ஒரு எண்ணெய் கொஞ்சம் விட்டிங்கனாக்கா கொஞ்சம் இட்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். நான் கொஞ்சம் இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டு ஃபுல்லாக நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி அந்த ரவை ப்ளஸ்ஸு அவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அது ஒரு நைட்டு ஃபுல்லாக அது புளிக்கிறதுக்கு விட்டுட்டு மறுநாள் காலையில் இட்லி ஊற்றி வச்சோம்னாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி சூப்பர் சாஃப்டாக வரும். சைடு பை சைடு நான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போது இட்லி தட்டுங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி இட்லி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம், இதை எடுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னுட்டுன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரவை இட்லின்னே சொல்ல முடியாது, அந்த அளவில் இருக்குது, சூடாக இருக்குது. என்னால் அமுக்கி காட்ட முடியல. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்பாஞ்சாட்டம் இருக்குது. இந்த குஷ்பு இட்லி மாதிரி வருது. 4 கப்பு ரவை போட்டிருக்கேன், 2 கப்பு அவல் போட்டேன். இதில் ரெண்டையும் அரைச்சிட்டு தயிர் எதுவுமே ஊற்றலை. ரெண்டையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உப்பு போட்டு கொஞ்சோண்டு சோடா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. காலையில் எடுத்து நல்லா பொங்கி வந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டேன். தேங்காய் எதுக்கு விடுறதுனா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அந்த தேங்காய் ஸ்மெல் அந்த இட்லிக்கு நல்லா இருக்கும். அதனால் இப்போ இந்த இட்லி என்ன செய்யலான்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காஞ்சிருந்தோம். நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் போட்டுருவேன். இதை கொஞ்சம் வெடிக்க விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுங்க நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நான் இப்போ முருங்கைக்கீரை பொடி வச்சுருக்கேன். இதை இதில் போட்டுடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை தோசை பொடி கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க இட்லி இதில் போட்டு பெரட்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை பொடி வித் அவல் இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் அரிசியிலேயே செய்கிறதுக்கு பதிலாக இந்த ரவை அவல் இட்லி அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். முருங்கை பொடி இடித்து வச்சுருந்தேன், அந்த பொடி போட்டு நான் அந்த இட்லி அதில் ஃப்ரை பண்ணி கொடுத்தாச்சு. பின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோம்னாக்கா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பின்ன கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துருக்கலாம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு மறந்துட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தனியாக பொடி கொண்டு போகிறதுக்கு
இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.